அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. இது போக முக்கியமா ஒண்ணு வந்து பார்த்தோம். இன்னொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா, 12த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அனவுன்ஸ்மென்ட் பண்றாங்க? அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்படி வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணணும்? அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸ், கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் பத்தி குடுத்துட்டு வர்றேங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காருண்யா யூனிவர்சிட்டி. காருண்யா யூனிவர்சிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்குது. ஸோ இந்த காருண்யா யூனிவர்சிட்டியில அ வரக்கூடிய அகாடமிக் இயரான 2026க்கான அப்ளிகேஷன்ஸ்ங்கிறது ஓப்பன் ஆயிருச்சு. அவங்களோட அட்மிஷன்ஸ்ங்கிறது ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அப்ப இந்த காருண்யா யூனிவர்சிட்டி பத்தியும் மற்றும் அந்த கோர்சஸ் பத்தியும் தான் நான் வந்து பேச போறேன். அதுக்கு என்ன செலக்ஷன் ப்ராசஸ், என்ன ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குதா? எப்ப அப்ளை பண்ணணும்? என்ன பரீட்சை? அப்படிங்கிற பத்தின விஷயங்கள் தான் பேச போறேங்க. ஸோ காருண்யா யூனிவர்சிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீம்டு டூ பி யூனிவர்சிட்டியா பார்க்கப்படுது. கோயம்புத்தூர்ல வந்து இந்த கல்லூரி, இந்த யூனிவர்சிட்டிங்கிறது இருக்குதுங்க. கிட்டத்தட்ட கல்லூரி ஆரம்பிச்சு 39 வருஷங்கள் ஆகுதுங்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு இந்த வருஷம் மட்டும் 2025ல மட்டும் 2165 163 பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. கல்லூரி வந்து ஒரு 720 ஏக்கரால இருக்கிறதா சொல்றாங்க. உலகம் முழுக்க ஒரு 50,000 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியிலிருந்து முடிச்சு போயிருக்கிறாங்க. இப்ப பிரசென்ட்டா ஒரு 8,000 மாணவர்கள் வரைக்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுமாரி ரேங்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய NAC A++, NBA, NARF ரேங்கிங் அப்படின்ட்டு அவங்க வந்து என்னென்னலாம் வந்து வாங்கியிருக்கிறதா வந்து அவங்க வந்து குடுத்துருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து நம்பளுக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வருஷம் 2026 இந்த 2026க்கான அட்மிஷன்ங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. இவங்க வந்து குடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த 2026 அட்மிஷன் ப்ராசஸ் இவங்களுது என்ன? 2வது வந்து இவங்க வந்து என்னெல்லாம் வந்து விஷயங்கள் கேட்கறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இதுதான் அவங்களோட அதாவது காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ இந்தியன் கேண்டிடேட்டா இருந்தா ₹1000 வந்து சொல்றாங்க. அதே நீங்க என்ஆர்ஐ கேண்டிடேட் இல்லைன்னா ஃபாரின் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 250 $250 அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் குடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்க மெயில் ஐடிக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் வரும். இல்லைன்னா ஓடிபி வரும். அத பேஸ் பண்ணி நீங்க அப்ளிகேஷன ஃபில் பண்ணி பேமெண்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இத ஃபில் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல்ல வந்து இதுல வந்து அகாடமிக்ஸ் பார்த்துருவோம். ஸோ இவங்க அட்மிஷன்ஸ்ன்னே ஒரு கிரைட்டீரியா குடுத்துட்டாங்க. அதாவது நமக்கு வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதே வந்து இவங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ காருண்யா யூனிவர்சிட்டியில என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது முதல்ல. 2வது உங்களோட அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஇஇன்னு சொல்றாங்க. கேஇஇ 2026 அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத வந்து வருஷத்துக்கு 2 தடவ நடத்துறாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 1ங்கிறது ஆல்ரெடி நமக்கு வந்து ஜனவரி 10, 11 முடிஞ்சிருச்சுங்க. அப்ப இனிமேல்ட்டு என்ன பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபேஸ் 2க்கு தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ஃபேஸ் 2ங்கிறது நம்மளுக்கு எப்ப நடக்க போகுதுன்னா, ஏப்ரல் 10, 11, 12 வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சிலபஸ் முதற்கொண்டு குடுத்துட்டாங்க. அதாவது இந்த கேஇஇ 2026 சிலபஸுமே நம்மளுக்கு வந்து குடுத்துருக்கிறாங்க. என்ன மாரியான சிலபஸ் வந்து இருக்குது. பிளஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து நீங்க எழுதலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 2 கேட்டகரியா பிரிச்சுட்டாங்க. ஒண்ணு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிட்யூடும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் படிக்காம பயாலஜி மட்டும் படிச்சிருப்பாங்க இல்லைங்க. பயாலஜி, இங்கிலீஷ் அண்ட் நம்மளுக்கு வந்து ஜெனரல் ஆப்டிட்யூட் அப்படிங்கிற இந்த அ பேட்டர்ன்லயும் வந்து இந்த எக்ஸாம் நடக்க போறதா நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தின விஷயங்கள். 2வது வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில யுஜில என்னென்ன கோர்சஸ்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ யுஜியில வந்து இவங்க என்னென்ன கோர்சஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்போங்க. ஸோ இதெல்லாமே அப்ளிகேஷன் ப்ராசஸ் குடுத்துருக்காங்க. யுஜில என்னென்ன கோர்சஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிடெக்ல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பெஷலைசேஷனா அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், ஏஐ அண்ட் எம்எல், பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல்ல ஏஐ அண்ட் எம்எல் எப்படி அப்ளை பண்ணலாம், பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜில சில ஸ்பெஷலைசேஷன்ஸ், சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங்ல வந்து ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதோட ஸ்பெஷலைசேஷன் கொடுக்குறாங்க. இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்,
தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஸ்பெஷலைசேஷன், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்லாம் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. இது போக டைரெக்டாக ஸ்கூல் ஆஃப் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் டைரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்றதுனா பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிஎஸ்சியில் வந்து ஏஐ அண்ட் எம்எல், சைபர் செக்யூரிட்டி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல நம்மளுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டிங்கிற கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அக்ரிகல்ச்சர் கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஆஃப் சயின்சஸ் இருக்குது, அதாவது சயின்ஸ்னா பேசிக் டிகிரிஸ் இருக்குது. ஆர்ட்ஸ் கோர்ஸ் கொடுக்குறாங்க, மீடியா பேஸ்டு கோர்சஸ் கொடுக்குறாங்க. தென் ஸ்கூல் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ்னு போட்டு பிஎஸ்சி எம்எல்டி, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கோர்சஸ்லாம் இங்கே வந்து இவங்க வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் பர்டிகுலர்லி ஃபார் இன்ஜினியரிங் நம்ம வந்து KEE 2026 அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்ங்கிறது இங்கே அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குதுங்க. இது மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் முதற்கொண்டு நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் காருண்யா யூனிவர்சிட்டியை பற்றின டீட்டெயிலும், அங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் என்ன, ப்ளஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லியாச்சுங்க. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் காருண்யா யூனிவர்சிட்டியோட வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான கொரிஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் மெத்தட்ஸ், பல்வேறு வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.